மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல்ல அவர்களை தயார்படுத்துறார். உழைப்பு எல்லாத்தையுமே வயசுக்கு மீறி வாங்கிடுவார். சனி பகவான் பாதிக்காத தெய்வ வழிபாடுகளை இவங்க பண்ணும் பொழுது இவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடைகள் இருந்தாலும் கூட துன்பம் வராதுன்னு சொல்லல, வந்த துன்பம் உங்களை பாதிக்காம இருக்கணும்னு சொன்னா அனுமனை மகர ராசிக்காரன் காகத்திற்கு தினசரி உணவெடுத்து வைப்பது. அது பழைய சோறுலாம் வைக்கக்கூடாதுங்க. நல்லா இப்பெல்லாம் மோந்து பார்த்துட்டேன் சாப்பிடுது. வாரத்தில் ஒரு நாளாவது இன்னைக்கு யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போக மாட்டேன்னா அமைதியாக உட்காந்துக்கணும். ஏன்னா இருக்கிற எல்லாரும் உங்க மேல ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து ஒரு வயதானவருடைய ஆசீர்வாதம் என்பது சனி பகவானுடைய பூரணமான பார்வை, சுப பார்வை உங்க மேல படுதுன்னு அர்த்தம். செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். மகரம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில எளிய பரிகாரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மகர ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க சார். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை முன்னேற்றம் இல்லாமலாம் இல்லை, நிறைய தாமதமான முன்னேற்றம். ஏதாவது ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 38-40க்கு மேலே தான் சைன் பண்ணுறாங்க மேக்சிமம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல்ல அவர்களை தயார்படுத்துறார். உழைப்பு எல்லாத்தையுமே வயசுக்கு மீறி வாங்கிடுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சோதனையாகி இதுக்கு மேலே சொந்த தொழிலே வேணாம், அல்லது இதுக்கு மேலே வேலைக்கே இருக்க வேண்டாம், இதுக்கு மேலே இந்த இடத்துலே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கொண்டாந்து பரிசு மாதிரி ஒன்று கொடுப்பார். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிடுவாங்க. மகரத்தை பொறுத்தவரை தனக்கு சாதகமான வேலைன்னு யோசிக்கிறது இல்லை, இந்த வேலையில் நிலைத்து இருக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. நிலைத்த வெற்றியை கொடுக்கணுங்கிறதுக்காக சனி பகவான் சில அனுபவங்களையும் மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார். சொந்த ராசியாக இருந்தாலும் சோதிச்சு தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். 7.5 சனி முடிஞ்சிருந்தாலும் கூட இன்னும் மகரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது, ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எந்தெந்த பாவங்களெல்லாம் படுது, எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்க சில வழிபாடுகளை மேற்கொள்ளணும். சனி பகவானுக்குரிய விரதங்கள் அப்படின்னு கடைபிடிக்கிறத விட சனி பகவானுடைய அதிதேவதைகளுடைய வழிபாடுகள், சனி பகவான் பாதிக்காத தெய்வ வழிபாடுகளை இவங்க பண்ணும் பொழுது இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடைகள் இருந்தாலும் கூட, தாமதமாக வெற்றி கிடைச்சாலும் கூட அந்த வெற்றி நிரந்தரமான ஒரு வெற்றியா தெய்வ வழிபாட்டின் மூலியமா, கண்டிப்பா தான தர்மங்களின் மூலியமா, அதுலேயும் தன்னுடைய வாழ்நாளில் எளிமையாக தாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே தர்மம் செய்வதன் மூலியமா மகர ராசிக்காரங்க நிறைய வழிபாடு, நிறைய தான தர்மம், நிறைய விஷயங்களை செய்து புண்ணிய காரியங்களை பெருக்கிக்க முடியும். அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் காத்துக்க முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தன்மையை அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ இந்த விஷயத்தை பண்ணால் இவங்களை வழிபட்டா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா யாரை வழிபாடு செய்யணும்? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவான் எந்த அம்சங்களும் இருந்தாலும், அஷ்டம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், விரயச்சனியாக இருக்கலாம், ஜென்மச்சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், எந்த சனி பகவானாக இருந்தாலும் கூட துன்பங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிட முடியாது. வர்ற துன்பங்கள்ல இருந்து காத்து மீண்டும் எழுகிற சக்தியை கொடு அப்படின்னு தான் வேண்ட முடியும் அவர்கிட்ட போய். அதனால ஆஞ்சநேயருடைய வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை காக்கக்கூடிய ஒரு வழிபாடு. நான் துன்பம் வராதுன்னு சொல்லலை, வந்த துன்பம் உங்களை பாதிக்காம இருக்கணும்னு சொன்னா அனுமனை மகர ராசிக்காரங்க கண்டிப்பா சனிக்கிழமைகளை வழிபாடு பண்ணணும். ஸ்ரீராம ஜெயம் டெய்லி எழுதணும். ஸ்ரீராமனை வழிபாடு பண்ணும் பொழுது அனுமனுடைய அருளும் மகர ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய செந்தூரத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரங்க நெற்றியில் வச்சுக்கணும், துளசி வச்சுக்கணும். மகர ராசிக்காரங்க தன்னுடைய வீட்டில் அனுமனுடைய வழிபாடுகளை மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அனுமன் இருக்கும் இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுனால ஆலயத்தில் வழிபாடு செய்துட்டு அனுமனை வீட்டிலேயே மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை தாங்கக்கூடிய சக்தி அனுமன் அருளால் இவர்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் சார்? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடும் பொழுது கஷ்டங்கள் நீங்கும்னு சொல்றோம். செல்வ வளத்தை பெருக்கிறதுக்கு அதே கோவில்லே இருக்கிறாங்கல்ல, பொதுவாக வைணவ ஸ்தலங்கள்ல பெருமாளுடைய ஸ்தலங்கள்ல ஆஞ்சநேயர் அனுமன் இருப்பார். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 3 தாமரை அந்த மகாலட்சுமி தாயார் இடத்துல கொண்டு போய் கொடுத்து, துளசியும் கொடுத்து, அந்த மகாலட்சுமியினுடைய தீர்த்தத்தை வாங்கி அங்கேயே அருந்திட்டு, அங்கே கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தை இவங்க வாங்கிட்டு வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அனுதினமும் மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை
கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸ்ரீ ராமஜெயத்தை காலையில் எழுத வேண்டியது, சாயந்தரத்தில் தீபம் ஏற்றி மகாலட்சுமியுடைய வழிபாடை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. மகாலட்சுமிக்கு வச்சிருக்கக்கூடிய தாமரையில் ஒரு இதழாவது மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டில் 1000 இதழ்கள் செல்வம் சம்பாதிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த லட்சுமியினுடைய திருவடி, மகாலட்சுமியினுடைய அருள் மகர ராசிக்காரங்களுக்கு இருந்தால் எந்த காலத்திலையும் செல்வ வளம் குறையாது. ஏன்னு சொன்னால் மகர ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், சுக்கிரன் என்பது லட்சுமியை குறிப்பது. 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், சுக்கிரன் என்பது தொழிலை குறிப்பது. தொழில் வளம் நல்லா இருந்தால் செல்வ வளம் தானாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். மகர ராசிக்காரவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர உழைப்புக்கு தகுந்த வெகுமதி இல்லை. அந்த வெகுமதியை கொடுப்பது லட்சுமி தேவினால மட்டும்தான் முடியும். அந்த அம்மாவை இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா பணம் என்பது கொட்டோ கொட்டுன்னு மகர ராசிக்காரங்களுக்கு கொட்டும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்பட்டு ஒரு நோய் இருக்கும் சார், தீராத நோயா இருக்கும். இந்த நோய் சரியாகணும், மன அமைதி கிடைக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும்? மகர ராசிக்காரவங்க எல்லாருக்கும் நாள்பட்ட நோயின்னு சொல்ல முடியாது. 6ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களில் சில நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அல்லது நோய் வருவதற்கான அறிகுறிகள் இருந்தால் கூட நம்ம வந்து சனி பகவானுடைய அம்சம் பெற்ற காகத்திற்கு தினசரி உணவெடுத்து வைப்பது. அது வந்து பழைய சோறுலாம் வைக்கக்கூடாதுங்க. நல்லா இப்போலாம் வந்து மோந்து பார்த்துட்டேன் சாப்பிடுது. அதனால் நல்ல சுடு சாதமாக, அது கொஞ்சம் ஆறுன பதமாக மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு தினசரி காகத்திற்கு சாதம் எடுத்து வைத்ததுக்கப்புறம் அவங்க உணவு அருந்துறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்குன்னு வந்து காக்கா வந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னால் பரிகாரம் ஜெயிக்கலன்னு அர்த்தம் இல்லை. ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த இடத்துல ஜெயிக்குது. காக்கா வரலைங்கிறக்காக நீங்கள் காக்கான்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது புண்ணியம் இல்லை, சனி பகவான் கொடுக்கக்கூடிய தண்டனை. எனவே காக்கா வந்தாலும் வரலைனாலும் வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கத்தை மகர ராசிக்காரர்கள் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நோய் நொடி அண்டாது, நோய் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும். சார், டெய்லி காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? உண்மைதான், சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைங்களா? ஏன்னா எல்லார் வீட்லையும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதனால் காக்காய்க்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் வந்து டெய்லி சுடுசோறு வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, முறுக்கு மிச்சர் இருக்கும்ல, அதுக்குன்னு போன வாரம் வாங்கினதாக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு முறுக்கு பாக்கெட்டு, மிச்சர் பாக்கெட்டை வாங்கி கொஞ்சத்தை உடைச்சு காக்காய்க்கு போட்டால் மகர ராசிக்காரங்களுக்கு புண்ணியம் வருங்க. மகர ராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்து நேரடியாக போய் உதவணும் அப்படின்னா யாருக்கு இவங்க உதவி பண்ணால் நல்லா இருக்கும்? உங்கள் சொந்தமாக இருக்கக்கூடாது, பந்தமாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே தெரிஞ்ச உறவாக இருக்கக்கூடாது. வயதான முதியவர் யாராக இருந்தாலும் ரோட்டில் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு முன்னவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு நேரம் டீயாவது வாங்கி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட உட்காந்து சில ஆறுதல் செஞ்சுட்டு மருத்துவ உதவிகள் தேவையான விஷயத்தை அவங்களை அழைச்சிட்டு போய் செஞ்சீங்கன்னு சொன்னால் மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அவருடைய அருள் இருந்தால் தான் அந்த பார்வையே உங்களுக்கு வரும், அந்த எண்ணங்களே உங்களுக்கு வரும், அந்த புண்ணியத்தை நீங்கள் செய்ய முடியும். அவங்க ஏற்றுக்குருவாங்க. ஒரு வயதான அவருடைய ஆசீர்வாதம் என்பது சனி பகவானுடைய பூரணமான பார்வை, சுப பார்வை உங்க மேல படுதுன்னு அர்த்தம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார்னா யாருனாலையும் தடுக்க முடியாது, உங்களை கெடுக்க முடியாது. மகர ராசிக்காரர்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த விரதம்? மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை சம்பளம் வருதோ இல்லையோ பொழுதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறது, உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாளாவது இன்னைக்கு யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போக மாட்டேன்னா அமைதியாக உட்காந்துக்கணும். ஏன்னா இருக்கிற எல்லாரும் உங்க மேல ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து சுமத்தி உங்களை வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. மகரத்தை பொறுத்தவரை ஒரு விரதம் கடைபிடிக்கணும். எனக்கான ஊதியமோ சம்பளமோ பாசமோ கிடைக்கல, எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு இழுத்து பத்தி படுத்தரணும் பேசாம. மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும், மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும். இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா செல்வ வளமும் மன நிம்மதியும் உங்களுக்கு தேடி வருங்க. மகர ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. என்னென்ன பிரச்சனைகள் சந்திப்பாங்க, இதுலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கான பரிகாரங்கள் எளிமையாகவே சொல்லியிருக்கீங்க சார். பல நூறு பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம குறைவாகவே பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.